ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, பர்சன் ஆன் யுவர் மைண்ட். ஸோ நீங்கள் நினைக்கிற பர்சனுடைய தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் சிச்சுவேஷன் பார்த்துடலாம். இன்றைக்கி நான் 2 பைல் வச்சுருக்கேன். பைல் 1 க்ரீன் கலர் ஸ்டோன், பைல் 1 க்ரீன் கலர் ஸ்டோன், பைல் 2 ரெட் ஆரஞ்ச் கலர். இன்றைக்கி ஒரு நியூ டெக்கில் பார்க்கலாம். ஸ்வீட் லவ் டீ ஆரக்கிள் டெக். ஸோ சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்குரிய பைல் எதுவாக இருக்கும். பைல் 1 அண்ட் பைல் 2. ஓகே, பைல் 1 போயிடலாம். பைல் 1 இந்த க்ரீன் கலர் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். அட் ப்ரெசண்ட் உங்கள் பர்சனுடைய தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் சிச்சுவேஷன் என்ன போயிட்டுருக்கு. நிறைய போயிட்டுருக்குங்க. கார்ட்ஸ் அப்படியே ஃப்ளோ ஆகுது. ஓகே, ஸோ மறுபடியும் எடுக்கலாம். இல்லை நிறைய பேச நினைக்கிறாங்க, கம்யூனிகேட் பண்ண நினைக்கிறாங்க, இந்த மாதிரி தெரியுது எனக்கு. ஓகே, கார்ட்ஸ் எடுத்துடலாம். ரேடியன்ட் லவ். ஓகே, ஓகே, கார்ட்ஸ் எடுக்கலாம். Adventures, calm water and adventures. Tenderness, having a gentle spirit and being able to care deeply. Heal, deal, good match. Looking back, missing the moments you share together. இவங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் நான் சொல்லணும் அப்படின்னா, உங்களை மிஸ் பண்ணுறாங்க. உங்களுடைய லவ் இப்போ தான் இவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, ரிலேஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி தெரியுது. பட் உங்களுடைய எனர்ஜி பார்க்கும்போது நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து மூவ் ஆன் பண்ணிட்டீங்க. உங்களுடைய ஒரு பேட்டர்ன் மாறி இருக்குது, உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கேர் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுடைய கரியரில், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், இல்லை நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு அதில் ஒரு ப்ரியாரிட்டி நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு அந்த ஃபீல் தெரியுது. ஸோ இவங்க இப்போ எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ரீயூனியன் பண்ணணும், இந்த ரிலேஷன்ஷிப் ரீபர்த் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் இவங்க நிறைய பேசணும்னு கூட உங்களோட நினைக்கிறாங்க. பட் இங்கே என்னென்னா, நீங்கள் இவங்க மேலே முன்னாடி இருந்த அந்த ப்ரீவியஸ் அந்த லவ்வாக இருக்கட்டும், இப்போ உங்களுக்கு அது கொடுக்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ ஒருத்தவங்க இந்த ரிலேஷன்ஷிப் குவிட் பண்ணிட்டீங்க, ஒரு கோயிங் வித் ஃப்ளோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்குது உங்கள் மேலே. ஆரம்பத்தில் இருந்தே ஒரு உங்கள் மேலே அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு
ஒரு கப்ஸ் லெவல் அப்படின்ற மாதிரி தெரியல. ஏன்னா உங்களுடைய எமோஷன் வந்து ட்ரூ. உங்களுடைய லவ் அப்படின்றது வந்து ஒரு முன்னாடி இவங்க மேலே வந்து ஒரு அதிக அன்பு அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து ஒரு 100% நீங்கள் இருந்திருக்கீங்க. பட் இந்த பர்சன் வந்து ஒரு ஒரு பேக் அண்ட் ஃபோர்த், இல்லை வந்து ஒரு பிடிக்கும் பிடிக்காது, விருப்பு வெறுப்பு, அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான் இந்த பர்சன் ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஓகே, சிலருக்கு இந்த எனர்ஜி நீங்கள் மாற்றி கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த முன்னாடி உங்கள்கிட்ட கிடைச்ச அந்த அன்பு வந்து இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு பெரிய வருத்தம். ஏன்னா இவங்க இப்போ வந்து லோன்லியாக இருக்காங்க. இவங்களுக்கு வந்து அந்த கேர், அந்த லவ் அப்படின்றது வந்து இவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. இவங்களுக்கு வந்து மிஸ் பண்ணிட்டோமே, ஒரு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ ஓகே, அந்த மாதிரி உங்களுடைய எனர்ஜி தெரியுது. அதே மாதிரி இவங்களுடைய எனர்ஜி வந்து ஹீல் ஆயிருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க செஞ்ச தப்பை உணர்ந்திருக்காங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரீபர்த் ஆச்சு அப்படின்னா இவங்களுடைய ஒரு கேரிங் அப்படின்றது வந்து மாறும். இவங்க முன்னாடி இருந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ தான் இவங்களுக்கு வந்து ரியலைஸ் ஆகிருக்கு, நீங்கள் எவ்வளவு ஒரு எப்படிப்பட்ட ஒரு பர்சன், எப்படிப்பட்ட ஒரு லைஃப் இவங்க இழந்திருக்காங்க, எப்படிப்பட்ட ஒரு லவ் இவங்க இழந்திருக்காங்க அப்படின்றது வந்து இவங்களுக்கு வந்து ரியலைஸ் ஆகிருக்கு. வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, timeless elegance, confident, real and standards. You are always beautiful to someone who loves you. ஸோ அந்த சேஞ்சஸ் இவங்களுக்கு வந்திருக்குங்க. அந்த ரியலைசேஷன் தான் எனக்கு தெரியுது. ஓப்பன் சாப்டர். ஓகே, என்ஜாய், கீப் கோயிங். There are still pages to write, so make them great. ஸோ என்ன உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்ததுன்னா, உங்களுக்கு இந்த பர்சன் மேலே ஒரு இவங்களுக்கு வந்து இந்த சான்ஸ் கொடுக்கணும் நினச்சிங்க, இல்லை மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பர்சனுடைய ஒரு சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ முன்னாடி இருந்த மாதிரி இவங்க இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு கார்ட்ஸ் வந்திருக்கு. பட் உங்களோட எனர்ஜி பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக நீங்கள் மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன் அப்படின்னா உங்களால் வந்து இந்த மறுபடியும் ஏதாவது ஒரு இந்த பர்சன் மூலயமா ஹர்ட் வந்துச்சு. ஏன்னா உங்களுடைய ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுடைய இந்த லவ் அப்படின்றது வந்து ஒரு 100% ட்ரூவாக இருந்திருக்கீங்க. இப்போ அது வந்து ஒரு ப்ரோக்கன் ஆகி மறுபடியும் உங்களுக்கு வந்து அந்த ஹீல் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு நியூ பர்த் நீங்கள் ஆயிருக்கீங்க. இப்போ அந்த டைமிங் இருக்குல்ல, உங்களுடைய டைமிங், இவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இந்த பர்சன் சேஞ்ச் ஆகிட்டாங்க. முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ இந்த பர்சனை சேஸ் பண்ணுறது, இவங்களுக்காக வெயிட் பண்ணுறது, இவங்களுடைய ஸோ டைமிங் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே, அந்த மாதிரிலாம் நீங்கள் இருந்திருக்கீங்க. பட் இதே தான் இப்போ இவங்களுக்கு அது வந்து அந்த கர்மாவாக கிடச்சிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியும் இங்கே தெரியுது. இப்போ உங்களுக்காக இவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுடைய அந்த ஃபர்கிவ்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் எப்போ இவங்கக்கிட்ட பேசுவீங்க, எப்போ வந்து உங்களோட அந்த ப்ரீவியஸ் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி வந்து கொண்டு வரலாம், அந்த மாதிரி தான் இவங்க யோசிக்கிறாங்க. பட் இவங்க முன்னாடி இல்லை அந்த ஹானஸ்டி.
பட் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரியலைசேஷன் ஆயிருக்கும். ஆனால் உங்களுக்கு இன்னும் இந்த பர்சன் மேலே நம்பிக்கை வரல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இனிமேல் வந்தாலும் அந்த ப்ரீவியஸாக இருந்த அந்த லவ் இந்த பர்சனுக்கு வந்து உங்களால் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அந்த மெசேஜ் வருது. ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங். ஸோ உங்களுக்கு வந்து ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ ஒன் செகண்ட். ஸோ பைல் 2 ரெட் ஆரஞ்ச் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். நீங்கள் நினைக்கிற பர்சனுடைய கரண்ட் தாட், சிச்சுவேஷன், ஃபீலிங்ஸ் பார்த்துடலாம். பைல் 2. ஸோ என்ன நினைக்கிறாங்க, கரண்ட் சிச்சுவேஷன் என்ன. ஓகே, கார்ட்ஸ் எடுத்துடலாங்க. கார்ட்ஸ் ட்ரூ அக்செப்டன்ஸ், ஸோ ஃபைண்ட் ஸ்ட்ரென்த் இன் யூனிக் வியூஸ் அண்ட் க்ரோ டுகெதர். ரேர், என்ஹான்ஸ் அண்ட் ட்ரைவ். ஸோ செகண்ட் கார்டு என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். வார்ம் ப்ரூ, honest, wit and peasant. Speak. ஓகே, ஸோ வேறு என்ன இருக்குது. ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அக்செப்டன்ஸ் தெரியுது. எஸ், 2 sides. Navigate the delicate balance of give and take, time, effort, stories. ஓகே, ஸோ மேபி சிலருக்கு வந்து இங்கே அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரீயூனியன் ஆகிருக்கும், கம்யூனிகேஷன் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ 2 பேருடைய சைட்லேயும் பார்க்கும்போது மிஸ்டேக்ஸ் அப்படின்றது வந்து 2 பேருமே அக்செப்டன்ஸ் அப்படின்றது தெரியுது. ஸோ அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கண்டினியூ பண்ணணும்னு விரும்புகிறீங்க 2 பேருடைய சைடில், எனக்கு அதுதான் தெரியுது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஈக்குவல் பேலன்ஸ் இங்கே வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்கள் 2 பேருடைய ரிலேஷன்ஷிப்பில். அதே மாதிரி இங்கே வந்து ஹானஸ்ட் அப்படின்றதும், நீங்கள் வந்து ஒரு பேசண்ட் அப்படின்றதும் இங்கே இருக்குது. ஸோ கொண்டு வர போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு இந்த பர்சன் மேலே ஒரு நம்பிக்கை அப்படின்றது இந்த பர்சன் மேலே நீங்கள் வச்சுருக்கீங்க. ஓகே, எக்ஸ்ப்ளோரிங், சர்ச் அனதர் பாத், டெஸ்டிங் த வாட்டர்ஸ் ஆர் ஸ்டில் லுக்கிங் ஃபார் த ரைட் ஒன். ஓகே, வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சிலருக்கு இன்னும் வந்து டெசிஷன் எடுக்கலை, ஒரு நம்பலாமா வேணாமா அப்படின்ற ஒரு வைப் கூட இருக்குது. ஏன்னா வந்து இங்கே இந்த பாயிண்ட்டும் வந்திருக்கு. ஏன்னா வந்து இங்கே 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் இங்கே இருக்கிறீங்க. ஒரு சிலருக்கு வந்து இவங்களோட தப்பை உணர்ந்து, இல்லை உங்களுடைய தப்பை நீங்கள் ரியலைஸ் பண்ணி இந்த சிச்சுவேஷன் வந்து ஒரு ரீபில்டு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒரு சிலருடைய எப்படி இருக்குது அப்படின்னா, இன்னும் வந்து இங்கே வந்து ஒரு முடிவு எடுக்கலை, ஒரு அக்செப்டன்ஸ் பண்ண முடியல, கோயிங் வித் ஃப்ளோ அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்குது. அதே மாதிரி வந்து இன்னும் நீங்கள் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஒருத்தியா, இல்லை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பர்சன் வந்து மாறுவாங்களா. ஸோ அந்த மாதிரி வைப் தான் ஓகே வருது. எஸ்,
இங்கே வந்து ஒரு இந்த எனர்ஜி எப்படி இருக்குன்னா, ஒரு பேஷன், ஒரு எமோஷன் விட ஸோ சம் அட்ராக்ஷன் அப்படின்றது மாதிரி தான் தெரியுது. லாட் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது இந்த ரிலேஷன்ஷிப்பில் தெரியுது. எஸ், அதுதான் நான் சொன்னது தான் வந்திருக்கு. ஸோ ரொமான்ஸ் அப்படின்றது இங்கே இருக்குது, பேஷன் அப்படின்றது இருக்குது, அட்ராக்ஷன் அப்படின்றது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. ஃபைன் ரொமான்ஸ். ஸோ இங்கே வந்து சம் அக்செப்டன்ஸ் இங்கே தெரியுது. ஈவன் தோ அங்கே மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அக்செப்டன்ஸ் தெரியுது. சிலருக்கு வந்து இந்த பாயிண்ட் சூட் ஆகும். இன்னும் நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து டெஸ்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க. இவங்க வந்து ஒரு எமோஷ்னலி ஒரு 100% இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தெரியுது. பட் இங்கே வந்து என்ன காமிச்சிருக்காங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈவன் தோ அவங்களோட ஒரு மிஸ்ட்ரி, ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம், இல்லை வந்து ஒரு மிஸ்டேக் அப்படின்றது இங்கே இருந்தாலும் மறுபடியும் இங்கே வந்து ஒரு ரீபர்த் இந்த ரிலேஷன்ஷிப் கொண்டு வரணும்னு தான் 2 பேருமே நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ மிஸ்ட்ரி அண்ட் அட்ராக்ஷன், ரினவல் அண்ட் ரொமான்ஸ், கேர். ஓகே, ஸோ உங்களுடைய ஒரு 2 பேருடைய ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இது தான் உங்களுடைய மைண்ட் செட்டில் இது தான் போயிட்டுருக்கு. ஓகே, சிலருக்கு இங்கே வந்து ரீயூனியன் ஆகிருக்கும், சிலருக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் இருப்பீங்க, இந்த மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கும். ஈவன் தோ அங்கே மிஸ்டேக்ஸ் இருக்குது, இல்லை அந்த சிச்சுவேஷன் புரியலை, பட் இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு தான் நினைக்கிறீங்க 2 சைடில் இருந்தும். அதுதான் எனக்கு தெரியுது. சிலருக்கு இந்த ஸ்டேஜ் இருக்கலாம், சிலருக்கு குவிட் ஆகி போயிருக்கலாம், சிலருக்கு வந்து ஒரு டெஸ்ட் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு, சிலர் வந்து கோயிங் வித் ஃப்ளோ, வெயிட் பண்ணலாம் என்ன தான் நடக்குது அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு எனர்ஜி வருது சிலருக்கு. ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.